எரும மாடுகளே எந்திரிங்கடி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஷாப்பிங் வர போகணும். நாளைக்கு வரலட்சுமி பண்டிகை, எந்திரிங்கடி. இன்னும் 5 minutes மம்மி. விளக்க மாத்த இதே தாண்டி 1 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கு. 5 நிமிஷத்துல எந்திரிக்கிறேன், 5 நிமிஷத்துல எந்திரிக்கிறேன்னுட்டு மரியாதையா எந்திரிச்சு வந்துருங்க. எனக்கு மாட ஹெல்ப் பண்ணுங்க. போமா அந்த பக்கம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேம்மா. நீங்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்கடி. எடுக்கிறத எடுத்தாண்டி நீங்கெல்லாம் அடங்குவீங்க. எந்திரிக்கலன்னா நான் அடிச்சிருவேன்டி. சும்மா காலையில நொய்யி நொய்யினதம்மா. போமா அந்த பக்கம் போய் சோனியாவை எழுப்புமா. கத்திக்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காத. ஐயோ தலை பூச்சி. அம்மா இப்படிதான் அடி தலை மேல காலையில இப்படி அடிச்சு எழுப்புனா அந்த நாள் இப்படி நல்லா இருக்கும். நான் தான் உன் கண்ணுக்கு தெரியறேனா? போய் சோனியாவை எழுப்பு. அவ பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கா. சோனியா இப்ப எந்திரிக்கிறியா? உன்னை அடிக்கவா? எந்திரிச்சிட்டேன் போமா. சும்மா காலையிலே நொய்யிட்டு இருக்க. வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணுங்கடி. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிக்கலாம். இன்னும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள வேற கூப்பிடணும். நீ செல்ல பிள்ளைங்க இல்லடி. இன்னைக்கு ஒரு நாள் அம்மா வேலை செஞ்சு கொடுங்கடி. ரொம்ப நல்லா இருக்குமா. நல்லா நைஸ் பண்ற. இது முன்னையே சொல்லிருக்கல அடிக்காம எதுக்கு அடிச்சு சொல்ற? போ செய்யாது. நல்ல மக நீதாம்மா. அம்மாவுக்கு தானே செல்ல புள்ள. அம்மா நீ கேட்டெல்லாம் வாங்கி தருவல்ல. தங்க பிள்ளடி, நீ தான் சொல்றத கேக்குற. சோனியா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இல்ல ஐஸ் வைக்கிறம்மா. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா ஐஸ் வாங்கிட்டா. சரிடி, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் அப்படிங்க. எரும மாடை எப்படி எழுப்புறதுனே தெரியல. இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. எப்படிதான் இவளுக்கு மட்டும் தூக்கம் வர தெரியல. அதெல்லாம் நல்ல மனசுக்காரங்களுக்கு தான் நல்லா தூக்கம் வரும். என்ன சவுண்டு வந்தாலும் அவங்க எழும்பவே மாட்டாங்க. கள்ளங்கபடம் இல்லாத மனசு எனது. அதனாலதான் எனக்கு தூக்குறது. ஏத்தன அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். அப்படியே எந்திரி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அடி அம்மா உனக்கு தானடி ஐஸ் வச்சா? எனக்கா வச்சா? போ ஐஸ் வாங்கிட்டு போய் அன்புட்டு வேலையும் செய் போ. ஐயோ கீழே தள்ளிட்டாலே. இப்ப என்ன தள்ளி விட்ட எரும மாடு. மூஞ்சி நீ தாண்டி எரும மாடு, கழுத, குரங்கு. போய் வேலையை பாரு. காலையும் உன் மூஞ்சில முழிச்சா அந்த நான் கூட நல்லா இருக்காது. நான் தாண்டி இன்னைக்கு உன் மூஞ்சில முழிச்சேன். சரியான சோம்பி நாயிடி நீ. உன் மூஞ்சில முழிச்சேன் இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கும். காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாடி. உங்களால மட்டும் எப்படி 24 ஹவர்ஸும் சண்டை போட முடியுதோ தெரியலடி. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. இல்லை அவ்வளோதான், இருக்கிற கடுப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சிருவேன். போய் ஃபர்ஸ்ட் பாத்திரத்தெல்லாம் விளக்கு. நான் ரூம் சுத்தம் பண்றேன். பாத்திரம் மட்டும்தான் விளக்குவேன். அதை கமுத்துற வேலை நீ பார்க்கும். நான் இவ்வளோ பெரிய ரூமை சுத்தம் பண்றேன் இல்லடி. தானே சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளைன்னு. சின்ன பிள்ளைங்க கம்மியாக தான் வேலை செய்யணும். பெரிய பிள்ளைங்க தான் அதிகமாக செய்யணும். போ செய். சை மூஞ்சப்பாரு. நான் சொன்னது எனக்கே திரும்புன்னு இப்பதான் தெரியுது. ஐயோ இந்த ரூம் எப்படிதான் சுத்தம் பண்ணுறேனே தெரியலையே. லட்சுமி அக்கா. என்ன ராணி, என்ன விஷயம்? நாளைக்கு எங்க வீட்டுல வரலட்சுமி நோம்பி எடுத்திருக்கா. வீட்டுல சாமி வைப்போம், மறக்காம வந்துடுறேன். சரி ராணி, மறக்காம வந்துடுறேன். வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போவ. அக்கா வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். ரெண்டுங்களும் அடிச்சுட்டு எவ்வளவு வேலை பண்ணுதுங்கன்னே தெரியல. நான் இன்னும் சின்ன பொண்ணுக்கு சொல்லணும், ரேவதிக்கு சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் சொல்லி வரேன்க்கா. சரிம்மா, நானும் வேலையை முடிச்சிட்டு கூட மாட பண்ண வரேம்மா. சரிக்கா. சின்ன பொண்ணே. என்னக்கா சொல்லுங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லம்மா, நாளைக்கு எங்க வீட்டுல வரலட்சுமி வைக்கிறோம். மறக்காம சாயந்தரமா வந்துருமா. அக்கா ஒரு வாட்டி எங்க மாமியாரையும் கூப்பிடுங்கக்கா, இல்லாட்டி அது விடாது. சரிம்மா, அவங்கள கூப்பிடு. அவங்களுக்கும் சொல்லி போயிடுறேன். எத்தே இங்க வாங்க, ராணி அக்கா வந்திருக்காக. என்ன ராணி இவ்வளவு தூரம்? இல்லக்கா, எங்க வீட்டுல வந்து சாமி வைக்கிறோம். அதனால சின்ன பொண்ணை கூட்டிட்டு போலான்னு கேட்கறதுக்கு வரேன்க்கா. அது நாளைக்கு தானேம்மா. இன்னைக்கு வந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அவ ஒரு வேலையும் செய்யறதில்ல, அடிக்கிட்டே திரும்புறா. நாளைக்கு தான்க்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவளை கூட்டிட்டு போலான்னு தான்க்கா. அது வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம தண்டமா தான் இருக்கு. கூட்டிட்டு போ. கிழவிக்கு எவ்வளோ திமிரு. ராணி அக்கா முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துது. அதை வச்சுக்கிறேன். சரிக்கா, நான் நிறைய வீட்டுக்கு போய் சொல்லணும். ஆகட்டுமா. தட்டுல விதவிதமா அடுக்கி வச்சிருக்காங்க ராணிக்கா. ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். வா சின்ன பொண்ணு, என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? சாமி டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோமா? சோனியாவும் சத்யாவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்குங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லடி? ஆமாண்டி, நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். இதுல நான் எடுத்து போட்டோஸா வச்சு ஸ்டேட்டஸா போட போறேன். என் ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க ராணி அக்காவும் சத்யா அக்காவும் எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்லயும் இதே மாதிரி வைக்கலாமா? உங்க அப்பா இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பானான்னு தெரியல பூமாரி. அடுத்த வருஷம் பார்க்கலாம். ராணி அக்கா செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல.
போகும்போது அந்த பழத்தில் ஒரு 4-5 அதுக்கப்புறம் விளக்குல 4 சுட்டுட்டு போயிடணும். வளையல் நிறைய எடுத்துட்டு போயிடணும். ராணி அக்காக்கு தெரிஞ்ச திட்ட மாட்டாங்களா? இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல இழுவ, யார் எடுத்தான்னு அவங்களுக்கு தெரியவா போகுது? அம்மா சாப்பாடு என்ன செஞ்சு வச்சீங்க? நான் என்னத்த செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யலை. இப்படி இருந்தாலும் ராணி அக்கா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருவாங்க. இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு முடிச்சிருவேன். அப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா ராணி அக்கா கூப்பிட்டு தருவேன். அதுவே காலையில் சாப்பாடும் ஆயிடும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு பாரு, அங்கே போய் சாப்பிடுவேன். இப்படியெல்லாம் யோசிக்கிறா பாரு. வீட்லயே பிளான் போடுவா போல. எப்ப இவ அடுப்பு பத்த வச்சிருக்கா? ஒன்னு என் வீட்டில் வாங்குவா, இல்லைன்னா ராணி அக்கா வீட்டில் வாங்குவா. என்ன இழுவ அந்த பக்கம் திரும்பி எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்க கூடயே நானும் சாப்பாடு எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. இழுவ போய் கணிக்கிட்ட பாத்திரம் ஏதாவது கொடுத்து அனுப்பு, இப்போ எடுத்துக்கலாம். சாமிக்கு படைப்பாங்கக்கா. சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இழுவ, போய் எடுத்துட்டு வா. வேற எவ்வளவு அள்ளிக்கிட்டு போறது? கனி வாடி இங்க. ஏமா எதுக்கு கூப்பிட்ட? டீ நம்ம வீட்டுல போய் ஒரு பாக்ஸ் கொண்டா, சாப்பாடு எடுத்துட்டு போகணும். உங்க அப்பா வந்திருக்கானா அப்படியே பாரு. போமா, நான்லாம் போக மாட்டேன், நான் லியாவோட விளையாடணும். போயிட்டு வா செல்லம், அம்மா உனக்கு சாக்லேட் தரேன். சரிம்மா. ஸ்ரேயா, உங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கக்கா, அங்க 1 டே நைட் ஃபுல்லா முடிச்சிருந்து இந்த ஃபெஸ்டிவல் பண்ணுவோம்க்கா. நீ எப்போ ஊருக்கு போற மறுபடியும்? நம்மளது ஜாத்ரா பண்டிகை வந்துச்சுன்னு கிளம்பிடும்க்கா. ஊர் ஃபெஸ்டிவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஊருக்கு கூட்டிட்டு போவேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்க்கா. வா ஏஞ்சல், நான் கூப்பிட்டதுக்கோசரம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரேயா வா, வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோ. ஸ்ரேயா, இது என்னது? இதுதாம்மா ஜாக்கெட் பிட்டு, அதாவது ப்ளவுஸ் பீஸு. மஞ்சள் குங்குமம், அதாவது எங்கள் இதில் வந்து தாலியும் மஞ்சள் குங்குமமும், அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 பெண்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டோட ஆயுசு நல்லா இருக்கணும்ட்டு. அக்கா, நானும் இந்த தாலி போட்டுக்கணுமா? தாலி போட்டுக்க வேணாம் ஏஞ்சல், நீ வளையலும் ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸ் பிட்டில் ஏதாவது ப்ளவுஸ் வச்சுக்கோ, சரியா? அந்த மஞ்சள் குங்குமம் வேணும்னா வச்சுக்கோ, இல்லாட்டி ஸ்ரேயாவுக்கு கொடுத்துரு. வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏஞ்சல். நிறைய பேர் வரவே மாட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா. நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா பிரசாதம் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு. எல்லாம் நீங்களே செஞ்சீங்களா? ஆமாம்மா, எல்லாம் நான் தான் செஞ்சேன். சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா, ரேவதி, கமனி எல்லாரும் வாங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கிப்பீங்க. லட்சுமி, எதுக்கு கூப்பிட்ட? மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க அக்கா. அக்கா, எப்படிக்கா இது பண்ணீங்க? சூப்பராக இருக்குது. சோனியாவும் சத்யாவும் தான்மா இன்ஸ்டாகிராமில் பார்த்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்கம்மா. எனக்கு என்ன இதெல்லாம் தெரிய போகுது. நல்லா இருக்குக்கா, பசங்க கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்ன சொல்லிடுங்க. இந்தாங்கம்மா, பிரசாதம் சாப்பிடுங்க. நல்லா இருக்குக்கா.